ஹாய்! இன்னைக்கு வீடியோவில் சிஎஸ்எஸ்னா என்ன அப்படின்றத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நான் வெப் ப்ரோக்ராமிங்னா என்ன HTML பற்றினா ஃபுல் வீடியோ நான் போட்டிருக்கேன். அந்த 2 வீடியோவும் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஹாய்! ஐம் குமரவேல். நம்மளோட சேனலில் ஆன்லைனில் மணி எப்படி earn பண்ணுறது அப்படின்ற டாபிக்ஸ்லாம் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். இந்த டாபிக்ஸில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். சிஎஸ்எஸ் டியூட்டோரியலில் இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிஎஸ்எஸ் சின்டெக்ஸ்னா என்னென்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ ஒரு சிஎஸ்எஸோட சின்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா செலக்டர்னு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டி வேல்யூட் அதுதான் வந்து டிக்ளரேஷன் சொல்லுவாங்க. ஒரு சின்டெக்ஸ் ஒரு சிஎஸ்எஸோட சின்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அதை நான் உங்களுக்கு கோடிங் பண்ணும்போது நான் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செலக்டர்ன்னு இருக்கு இல்லைங்களா? அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் செலக்டர்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா எலிமெண்ட் செலக்டர், இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஐடி செலக்டர், இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் செலக்டர்ன்னு இருக்கு. அது 3க்கும் என்ன டிஃபரெண்ட்? அது என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி போன டியூட்டோரியல்ல யூஸ் பண்ண அதே ஃபோல்டர் தான். டெவ்ன்ற ஒரு ஃபோல்டர்ல இத்தனை ஃபைல்ஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதில வந்து நான் இப்போ புதுசா ஒரு HTML ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். css.html அப்படின்ற ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதில் வந்து நம்ம இப்போ சிஎஸ்எஸ் பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அதனால. ஸோ இங்கே நான் வந்து அந்த HTMLோட பேசிக் ஸ்ட்ரக்சருக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்கட் இருக்குது. HTML5 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இது வந்து நான் உங்களுக்கு போன டியூட்டோரியலில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அப்படி எப்படி வந்து HTML ஃபைல் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்த இந்த 3 செலக்டர் இருக்கு இல்லைங்களா? ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலிமெண்ட் செலக்டர். எலிமெண்ட் செலக்டர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு H1 கிரியேட் பண்ணிக்கிறேங்க. ஸோ இங்கே நான் ஜஸ்ட் ஒரு H1 ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். இங்கே உங்களுக்கு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இங்கேயே ஒரு இது போட்டு உங்களுக்கு காட்டுறேன். சிஎஸ்எஸ்ன்னு எப்படி இருக்குன்னு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த H1 அப்படின்னு போட்டு கலர் ரெட் அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னாக்கா, ஸோ இந்த H1 இருக்கு பார்த்தீங்களா? இந்த H1 இங்கே அப்படி நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னும் போது அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா எலிமெண்ட் செலக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்கிறது நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதை நான் ரன் பண்ணுறேன். இங்கே பாருங்க, இந்த கலர் வந்து இப்போ வந்துடுச்சு. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி செலக்டர். ஐடி செலக்டர்னா என்னன்னாக்கா உங்களுக்கு இங்கே எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து ஒரு ஆட்ரிபியூட் ஆட் பண்ணுறோம் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஐடி ஆட்ரிபியூட்டில் அதுக்கு நேம் கொடுக்குறேன். ஹெட்டிங் 1 அப்படின்னு ஒரு நேம் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இதுதான் வந்து ஐடி. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த H1க்கு பதிலாக இந்த நான் ஐடி இங்கே கால் பண்ணது தான் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி செலக்டர். இப்போ நான் இதை காப்பி பண்ணிவிட்டு இந்த H1க்கு பதிலாக இதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஐடி அப்படின்னாலே வந்து ஹேஷ் போட்டுக்கணும். ஓகேங்களா? ஹேஷ் போட்டு இந்த இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். இந்த ஹேஷ் வந்தாலே அது ஐடி தான் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் கலரை வந்து ப்ளூன்னு மாற்றிக்கிறேன். இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு இங்கே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் ப்ளூ கலராக மாறிடுச்சு. ஸோ இப்போ எலிமெண்ட் செலக்டர்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஐடி செலக்டர்னா என்னென்னு பார்த்தாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் செலக்டர்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ கிளாஸ் செலக்டர்னு பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஸ்டெட் ஆஃப் இங்கே ஒரு ஐடி இருக்குது இல்லைங்களா? அதே மாதிரி இப்போ நான் ஒரு கிளாஸ் ஆட் பண்ணுறேன். கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா H1 அப்படின்னு கொடுக்குறேன். எல்லாம் வந்து ஹெட்டிங் 1 H1க்கு பதிலாக ஹெட்டிங் H1 அப்படின்னு கொடுக்கலாம் டெக்ஸ்ட்டில். இந்த மாதிரி கிளாஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹேஷுக்கு பதிலாக டாட் வைக்கணும். கிளாஸ் அப்படின்னால டாட் வைக்கணும். ஓகேங்களா? டாட் வச்சு அந்த H1 அந்த கிளாஸ் நேமாக வந்து இங்கே யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் வந்து இந்த கலரை வந்து மாற்றிட்டு எல்லோ கொடுக்குறேன் நான். சேவ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் எல்லோவில் மாறிடுச்சு. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு வந்து செலக்டர்னா என்னென்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியலைன்னா வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த 3 டைப்பும் வந்து நம்ம வேறு இடத்துல வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ் வந்து 3 வழியில் வந்து நம்ம ஆட் பண்ணலாம். HTMLல வந்து ஆட் பண்ணலாம். ஓகேங்களா? அது 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1 இன்லைன், 2வது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல், 3வது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல். ஃபஸ்ட்டு இன்லைன்னா என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நான் இதை டிலீட் பண்ணிடுறதெல்லாம் இந்த ஐடி கிளாஸ் இதெல்லாமே டிலீட் பண்ணிடுறேன். ஏன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகக்கூடாதுன்னு. இப்போ இந்த H1 இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா? இப்போ இங்கேயே நான் வந்து ஒரு ஸ்டைல் ஷீட் ஆட் பண்ணுறேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைல் ஈக்குவல் டு டபுள் கொட்டேஷனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ என்ன வேணுமோ கொடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து
கலர் ரெட் அப்படின்னு நான் இங்கேயே கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்லைன் ஸ்டைல். ஓகேங்களா, இங்கேயே வந்து நம்ம எழுதிடுறோம். சிஎஸ்எஸ் வந்து இந்த H1க்குள்ளேயே நம்ம இங்கே எழுதுறோம் இல்லைங்களா, அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்லைன் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, இப்போ நான் இப்போ இன்லைன்னா உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. அடுத்து நான் இன்டர்னல்னா என்னன்னா இதுதான், இந்த HTML ஃபைலுக்குள்ளேயே நம்ம ஆட் பண்ணுறோம். இந்த மாதிரி ஸ்டைல் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நம்ம இப்போ ஆட் பண்ணுறோம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த H1 போட்டு நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு காமிச்சேன் இல்லைங்களா, கலர் ப்ளூ இந்த மாதிரி நான் போடுறேன் இல்லைங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்லைன் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. சாரி, இன்டர்னல் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்டர்னல் ஸ்டைல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, தனியாக செப்பரேட்டாக ஒரு ஸ்டைல் ஷீட் கிரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம இங்கே லிங்க் பண்ணுறது. ஓகேங்களா, அது இப்போ எப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். சிஎஸ்எஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம கிரியேட் பண்ண போகிற எல்லா சிஎஸ்எஸ் ஃபைலும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, அதனால இதுக்குள்ளே ஒரு style.css அப்படின்ற ஒரு ஃபைல் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே ஒரு ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இதில் வந்து நான் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து அந்த H1 போட்டு அதே கலர் வந்து ப்ரௌன் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ இங்கே நம்ம வந்து அதுக்கான ஸ்டைல் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நான் இங்கே வந்துட்டு இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து இன்லைன் ஸ்டைல்லாம் புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஸ்டைல்னாலும் புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, அதனால அதை ரெண்டையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டைல் ஷீட்டில் H1 கலர் ப்ரௌன் ஆட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. இங்கே பாருங்கள், கலர் பிளாக்ல இருக்குது. இந்த கலர் வந்து இங்கே எடுத்துக்கல. ஏன் அப்படின்னா இந்த ஸ்டைல் ஷீட்டை வந்து நம்ம இந்த HTML ஃபைலோட லிங்க் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ அதை நம்ம எப்படி லிங்க் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு லிங்க் அப்படின்ற ஒரு டேக் யூஸ் பண்ணிக்கணும். ரிலேஷன்ஷிப்புக்கு REL அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்டைல் ஷீட். அடுத்து பார்த்தீங்கன்னா டைப். இது என்ன டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து ஒரு டெக்ஸ்ட் CSS டைப்பு. அடுத்ததான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பாத்து நம்ம வந்து இங்கே கால் பண்ணணும். அதுக்கு வந்து href அப்படின்னு கொடுக்கணும். கொடுத்துட்டு இங்கே ஒரு டாட் வச்சு ஒரு ஸ்லாஷ் வச்சிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த டேரக்டரி வரும். சிஎஸ்எஸ் ஃபோல்டருக்குள்ளே style.css அப்படின்றது தான் நம்மளோட இது. ஓகேங்களா, இங்கே பாருங்கள் சிஎஸ்எஸ் ஃபோல்டரில் style.css அப்படின்ற ஃபைலு தான் இப்போ நம்ம வந்து நம்மளோட HTML ஃபைலுக்குள்ளே கால் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும், அதனால் இதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போதைக்கு நம்ம ஒர்க் பண்ண போகிறது இந்த css.html இந்த style.css இது ரெண்டில் தான். ஓகேங்களா, ஸோ இப்போ இதை வந்து நம்ம வந்து இங்கே லிங்க் பண்ணியாச்சு HTML ஃபைலில். இப்போ போய் பார்க்குறோம் பாருங்கள், கலர் பாருங்கள் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து சிஎஸ்எஸ் செலக்டர்ஸ்னால் என்னென்னு புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா HTML என்னென்ன டைப்பில் வந்து சிஎஸ்எஸ் வந்து HTML ஃபைலில் ஆட் பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நம்ம பார்க்கலாம். ஃபாண்ட் ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்கன்னா இத்தனை 4 டைப் இருக்குது. இந்த ஃபாண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு ஃபாண்ட்டை வந்து எப்படி வந்து நம்மளோட வெப்பேஜில் வந்து ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டை நீங்கள் எதுக்கு ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய வெப்சைட் இருக்குது. ஓகேங்களா, ஒவ்வொரு வெப்சைட்லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய வெப்சைட்டில். எல்லா வெப்சைட்லையும் ஃபாண்ட்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்காது. இது எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து உங்களுக்கு இப்போ ஒரு ஃபாண்ட் லிஸ்ட் காட்டுறேன். நீங்கள் கூகுளில் போயிட்டு கூகுள் ஃபாண்ட்ஸ் அப்படின்னு அடிங்க. அப்படின்னு அடிச்சோன்னா ஃபர்ஸ்ட்டாக ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே இதில் நீங்கள் பாருங்கள், இதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஃபாண்ட்ஸ் இருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட பாருங்க 1464 ஃப்ரீ ஃபாண்ட் ஃபேமிலிஸ் இருக்கு. ஓகேங்களா, இங்க இருக்கிறது இங்க வரது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபாண்ட்ஸ். ஓகேங்களா, இதை நீங்கள் யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. இதுலேயே ப்ரீமியம் ஃபாண்ட்ஸ்லாம் கூட இருக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபாண்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா மோஸ்ட்லி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபாண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொபோட்டோ, வேறு லாங்குவேஜ் ஃபாண்ட்ஸு, இந்த மாதிரி நிறைய ஃபாண்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இப்போ நீங்கள் இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் பாருங்கள், இந்த ஃபாண்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதே மாதிரி இந்த ஃபாண்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா வித்தியாசம் இருக்குது. இங்கே பாருங்கள், இது ஒவ்வொரு ஃபாண்ட்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து உங்களோட சாய்ஸ் தான். உங்களோட உங்களுடைய வெப்சைட் என்ன மாதிரி லுக்கில் வேணும் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஃபாண்ட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வெப்சைட்டில் நிறைய ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஹெட்டிங்க்கு ஒரு ஃபாண்ட்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேராகிராஃப்க்கு ஒரு ஃபாண்ட்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலாக காட்டுறதுக்காக இன்னொரு ஃபாண்ட்டு, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நிறைய ஃபாண்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களோட வெப்சைட் லோடிங் டைம் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். ஓகேங்களா,
ஸோ நம்மளோட மெயின் கோலே என்ன வெப்சைட் எதுக்காக கிரியேட் பண்ணுறோன்னா, டிராஃபிக் வர வைக்கணும் நம்மளோட வெப்சைட்டுக்கு அப்படின்றது தான். உங்களோட வெப்சைட் வந்து லோட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு அப்படின்னாக்க, யாரும் உங்கள் வெப்சைட் வந்து நின்று பார்க்க மாட்டாங்க. ஸோ அதனால் அவங்களோட வெப்சைட்டை ஃபாஸ்ட்டாக லோட் பண்ண வைக்கிறது தான் நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக இருக்கணும். ஸோ அதனால் அதுக்கு முக்கியமான இது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் கம்மியான ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ணணும். நீங்கள் நிறையா ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னாக்கா, லோடிங் டைம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும். அதனால 1 ஃபாண்ட் இல்லைனா 2 ஃபாண்ட் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்க. அதுவே வந்து போதுமானது தான். ஸோ இன்னைக்கு நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட்டு ஃபாண்ட் இந்த ரொபோட்டோன்னு ஒரு ஃபாண்ட் இருக்கு இல்லைங்களா? இதை நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ அதில் ரொபோட்டோலயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய ஃபாண்ட் டைப் இருக்கு. ஓகேங்களா? இதிலே பாருங்க. தின் இருக்கு, தின்னா 100, தின் இட்டாலிக், லைட் 300 இந்த மாதிரி பாருங்க நிறைய இருக்கு. உங்களோட வெப்சைட்டுக்கு என்னென்ன இது யூஸ் பண்ண போறீங்க? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேனே, இப்போ வந்து ஒரு பேராகிராஃப்க்கு வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெகுலர் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து ஹெட்டிங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நான் வந்து போல்டு யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா, எனக்கு இந்த 2 வேரியன்ட் மட்டும் இருந்தா போதும். வேற எதுவும் ரொம்ப ஜாஸ்தி தேவையில்ல. ஸோ அப்போ நான் என்ன பண்றேன், நான் வந்து ரெகுலர் 400 இருக்கு இல்லைங்களா? அதான் இங்க வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா, போல்டு 700 இருக்கு இல்லைங்களா? இதையும் நான் வந்து இங்க ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 இது வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இங்க ஆட் பண்ணிட்டு, இங்க வந்து இந்த வியூ செலக்டட் ஃபேமிலிஸ்ன்னு இங்க ஒரு ஐகான் இருக்கு பார்த்தீங்களா? இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இங்க பாருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 3 ஃபாண்ட் இங்க காட்டுது. எனக்கு தின் வந்து தேவையில்ல. அதனால அதை நான் டிலீட் பண்ணிடுறேன். பாருங்க, இங்க ரெகுலர் 400 இருக்கு, போல்டு 700 இருக்கு. ஓகேங்களா? இது வந்து ரொபோட்டோ ஃபேமிலி. இப்போ இதை வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த யூஸ் ஆன் த வெப் அப்படின்னு போட்டு இங்க பாருங்க லிங்க்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இந்த இது இருக்கு பாருங்க. இதை அப்படியே நீங்க காப்பி பண்ணிட்டு போயிட்டு, நான் இந்த லிங்க்கை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு நம்மளோட HTML ஃபைல்ல இதை நான் டாகல் பண்ணிக்கிறேன். அப்போ உங்களுக்கு ஈஸியாக தெரியும். இங்கே நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட வெப்சைட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக லோட் ஆகிறதுக்கு அந்த லைனு அதை விட்டுருங்க. செகண்ட் லைன்ல பாருங்க, HRFல கூகுள் API அப்படின்றதுலேருந்து வருது. அங்கேருந்து அந்த ஃபாண்ட் ஃபேமிலி எடுத்துகிட்டு வந்து நமக்கு வந்து அங்கே கொடுக்குது. ஆக்சுவலி இங்கே 2 ஃபாண்ட் வந்திருக்கு. இருங்க ஒரு நிமிஷங்க செக் பண்ணலாம். ஆமாங்க பாருங்க, ஆண்டன்னு ஒரு ஃபாண்ட் இருக்கு. நான் இதை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ வந்து நம்மகிட்ட வந்து வெறும் ரொபோட்டோ 400, 700 ஓகேங்களா? அவ்வளோதான் இருக்கு. இப்போ இதை நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ இதை அப்படியே நான் காப்பி பண்ணிட்டு இங்கே வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க, உங்களுக்கு இங்கே வந்துருச்சு பாருங்க. இந்த ஃபாண்ட்டு ரொபோட்டோ 400, 700 அப்படின்ற 2 வேரியன்ட் வந்து நம்ம வந்து இப்போ எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? நான் இப்போ சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஸ்டைல் ஷீட்டில் போயிட்டு இந்த H1க்கு நம்ம இந்த ஃபாண்ட் ஃபேமிலி கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு இங்கே இருக்கும் பாருங்க, ஃபர்ஸ்ட்டு ஃபாண்ட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? நான் உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இங்கேயே பாருங்களேன். இப்போ இந்த இந்த ஹெட்டிங் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டைல் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து இங்கே ஃபாண்ட் ஃபேமிலி ஆட் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் இங்கேயே பாருங்க, உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க கீழே CSS ரூல் ஸ்பெசிஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஃபாண்ட் ஃபேமிலி ரொபோட்டோன்னு இருக்குது பார்த்தீங்களா? இதை காப்பி பண்ணிவிட்டு வந்து நம்மளோட CSS ஃபைலில் இங்கே நான் ஆட் பண்ணிக்கிறேன் அந்த H1க்கு. ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு இங்கே நான் பார்க்குறேன். இங்கே பாருங்கள், இப்போ அந்த ஸ்டைல் சேஞ்ச் ஆகிருக்கு. உங்களுக்கு தெரியுதுங்களா? முன்ன வந்து வேறு மாதிரி இருந்துச்சு, இப்போ வேறு மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபாண்ட் ஃபேமிலி யூஸ் பண்ணணும். இதுக்கு வந்து இதுலேயே பார்த்தீங்கன்னா, இவங்க 2 டைப் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஒன்று லிங்க் மாதிரி ஆட் பண்ணலாம், இல்லைனா இம்போர்ட் மாதிரி ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இம்போர்ட் மாதிரினாக்கா ஸ்டைல் ஷீட்லேயே டைரெக்டாக ஆட் பண்ணலாம். இப்போ இதை நீங்கள் காப்பி பண்ணிட்டு வந்துட்டு இந்த ஸ்டைல் ஷீட் இருக்கு இல்லைங்களா? நான் இதில் இங்கேயே ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இம்போர்ட் அப்படின்ற ஆப்ஷனில் இப்போ இம்போர்ட் ஆகிட்டு இந்த இது வந்து இங்கே வந்துடும். ஓகேங்களா? இப்போ நான் இங்கே போய் நான் இதை ரிமூவ் பண்ணேன் அப்படின்னாலும் இந்த 3 நான் ரிமூவ் பண்ணிடுறேன் பாருங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுறேன். பாருங்க, இன்னமும் அதே இது வருது. ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து இவங்களே பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று லிங்க் மாதிரி நீங்கள் HTML ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா இம்போர்ட் ஆப்ஷன்ற செலக்ட் பண்ணிவிட்டு இதை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வந்து உங்களோட CSS ஃபைல்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டைல் ஷீட்லேயும். அப்புறம் இதுதான் ஃபாண்ட் ஃபேமிலி. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டர்னல் லிங்க். ஓகேங்களா? இது வந்து உங்களோட வெப்சைட்லேயே இருக்கிற ஃபாண்ட் கிடையாது. இது வந்து கூகுளில் இருக்கிற ஃபாண்ட் வந்து உங்களோட வெப்சைட் லோட் ஆகும்போது கூகுளுக்கு ஒரு ரெக்வெஸ்ட் போயிட்டு அங்கேருந்து அந்த ஃபாண்ட் எடுத்துகிட்டு வரும். ஓகேங்களா? இது ஒரு டைப்பு. இன்னொரு டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் அந்த ஃபாண்ட் ஃபேமிலி டவுன்லோட் பண்ணிக்கிறேன். நான் பாருங்க, நான் டவுன்லோட் பண்ண ஃபாண்ட்லாம் இங்கே இருக்குது. இந்த ரொபோட்டோன்ற ஒரு ஜிப் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இத்தனை ஃபாண்ட்ஸ் இருக்குது ரொபோட்டோலேயே. பிளாக் இட்டாலிக்கு, போல்டு இட்டாலிக்கு, லைட் இட்டாலிக்.
இத்தனை வேரியன்ட் இருக்குது ஓகேங்களா. ஸோ இதில் நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நம்ம யூஸ் பண்ண வந்து போகிறது பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று ரெகுலரு, ஓகே, ரொபோட்டோ ரெகுலர் ஒன்று, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரொபோட்டோ போல்டு ஒன்று, ஓகேங்களா. இது 2 தான். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் லிங்க், கூகுளோட லிங்க் அப்படியே எடுத்து நம்மளோட வெப்சைட்டில் போட்டு ஃபாண்ட் கால் பண்ணுறது. இது வந்து நம்மளோட ஃபாண்ட்டை நம்மளோட வெப்சைட்டுக்குள்ள வச்சு அதை கால் பண்ணுறது. அது எப்படின்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இந்த 2 ஃபாண்ட் மட்டும் எடுத்துக்க போகிறோம், ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் ஃபாண்ட்டில் இருக்குது, ஓகேங்களா. டிடிஎஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து நம்மளோட லேப்டாப்புக்கு இந்த விண்டோஸ் அப்ளிகேஷன் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபாண்ட் சைஸ் ஃபாண்ட்டு, ஓகேங்களா. இதை வந்து ஃபார்மேட்டை வந்து நம்ம மாற்றணும். இப்போ நம்ம வந்து WOFF அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா OTF இந்த மாதிரி ஃபாண்ட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ தான் அது வந்து வெப்சைட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும், ஓகேங்களா. அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா கூகுள்லேயே போயிட்டு வெப் ஃபாண்ட் ஜென்ரேட்டர் அப்படின்னு அடிக்கிறேன். பாருங்க, வெப் ஃபாண்ட் ஜென்ரேட்டர்னு அடித்தோடனே இந்த transfer.orgன்னு வெப்சைட் இருக்கு இல்லைங்களா, இதை நான் யூஸ் பண்ணுறேன். இந்த ஃபாண்ட் ஸ்கொயர்லேயும் சேம் அதே தான் வரப்போகுது. பட் நான் வந்து எப்பயுமே இதுதான் அதிகம் யூஸ் பண்ணுறது, அதனால இதை எடுத்துக்கிறேன். இதில் வந்து ஆட் ஃபாண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி உங்களோட ஃபாண்ட்டை வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாங்க. நான் சொன்ன மாதிரி ரொபோட்டோ போல்டு ஒன்று, ரெகுலர் ஒன்று, இந்த 2 ஃபாண்ட்டையும் நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். பாருங்கள், 2 ஓப்பன் பண்ணியாச்சு. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா WOFF2 இந்த 2 ஃபாண்ட் வந்து நமக்கு வந்தால் போதும். இது 2 தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெப்சைட்டுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ அதனால் அதை அப்படியே வச்சுட்டு இங்கே கன்வெர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ கன்வெர்ட் பண்ணோன்னா இங்கே டவுன்லோட்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கேட்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகும். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு. இதை நான் அன்சிப் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா WOFF இந்த 4 ஃபாண்ட் வந்துருச்சுங்களா, இதை 4 அப்படியே காப்பி பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன், நம்மளுடைய ஃபோல்டர் இருக்கு இல்லைங்களா, டெவ் அப்படின்ற ஃபோல்டரில் நம்ம வந்து இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன், ஃபாண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஃபாண்ட்ஸ்ன்ற ஃபோல்டருக்குள்ளே இந்த 4 ஃபாண்ட்டு இப்போ அங்கேருந்து டவுன்லோட் பண்ண ஃபாண்ட் வந்து இங்கே போட்டுறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட CSSல வந்து அதை கால் பண்ணணும், ஓகேங்களா. அதுக்கு இவங்களே பாருங்கன்னா ஒரு டெமோன்னு ஒரு HTML ஃபைலு ப்ளஸ் ஸ்டைல் ஷீட்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க இவங்களே, அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக. இங்கே பாருங்க, யுவர் ஃபாண்ட் ஃபேமிலி இது இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களே பாருங்க ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க இங்கே, ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸ்டைல் ஷீட்டை நான் வந்து நம்மளோட இதில் ஓப்பன் பண்ணுறேன். நான் பாருங்க, இப்படி தான் வந்து நம்ம கால் பண்ணோம். நான் என்ன பண்ணுறேன், இதை அப்படியே காப்பி பண்ணி நம்மளோட ஸ்டைல் ஷீட்டில் போட்டுக்கிறேன். இந்த இம்போர்ட் எடுத்துறேன் நான், ஏன்னா இப்போ இது எக்ஸ்டர்னல் தான் நம்ம யூஸ் பண்ணல இல்லைங்களா, அதனால் அதை எடுத்துகிட்டு இதை நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஃபாண்ட் ஃபேமிலி ரொபோட்டோ SRCனா சர்ச் பண்ணுறது, இந்த URL நம்மளோட ஃபோல்டர் பார்த்துருக்கு இல்லைங்களா, அது இது வந்து ஃபார்மேட் WOFF இந்த ஃபார்மேட். அப்புறம் ஃபாண்ட் வெயிட் என்ன, ஸ்டைல் என்ன, ஃபாண்ட் டிஸ்பிளே, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி 2 ஃபாண்ட்டுக்குமே பாருங்க வந்துருச்சு. இப்போது அந்த URL வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்டான பாத் கிடையாது நம்மளுக்கு. நான் வந்து ஒரு டாட் வச்சு ஸ்லாஷ் ஃபாண்ட்ஸ்ன்ற ஃபோல்டரில் ரொபோட்டோ அப்படின்றது தான் நம்மளுடைய இது. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஃபோல்டர் பாத்து, ஓகேங்களா. ஸோ இப்போ நம்மளோட ஃபாண்ட் ஃபேமிலி இங்கே எப்படி இருக்குது, ரொபோட்டோன்னு இருக்குது, ஓகேங்களா. ஃபாண்ட் ஃபேமிலி ரொபோட்டோ, ஃபாண்ட் வெயிட் வந்து போல்டு. இதை நான் சேவ் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ பாருங்கள் இங்கே வந்து நமக்கு வந்து அந்த இது வந்து வந்துருச்சு, ஓகேங்களா. இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டாட்டுக்கு பதிலாக டபுள் டாட் வைக்கணும், ஓகேங்களா. அதுதான் வந்து கரெக்டான பாத்து. ஸோ இங்கே என்ன வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க. இங்கே நம்மள என்ன பண்ணுறோம், நம்மளோட ஸ்டைல் ஷீட்டில் இருந்து ஃபஸ்ட்டு வெளியில் போகிறோம். அதுக்காக தான் அந்த 2 டாட், ஓகேங்களா. வெளியில் போயிட்டு ஃபாண்ட்ஸ் அப்படின்ற ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுறோம், ஓகேங்களா. இதுதான் அந்த ஃபாண்ட்ஸ்ன்ற ஃபோல்டரு. அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு ரொபோட்டோ போல்ட் WOFF2 இந்த இது இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபைலு, இதை தான் வந்து இங்கே நம்ம கால் பண்ணுறோம். இப்படி தான் அந்த பாத்து வந்து ஒர்க் ஆகும், ஓகேங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நீங்கள் வந்து இன்டர்னலாக ஒரு ஃபாண்ட் எப்படி ஆட் பண்ணுறது, எக்ஸ்டர்னலாக ஒரு கூகுளில் இருந்தோ இல்லை வேறு வெப்சைட்லேருந்து வர ஃபாண்ட்டை நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு 2 டைப்பும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இப்போ நான் உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் ஈஸியாக புரியறதுக்காக நான் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டுன்னு மாற்றிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஓகே, ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் வச்சுருக்கோம், லெஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய இது வச்சுருக்கோம்,
எடிட்டர் ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அ இந்த H1க்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் கலரு, அப்புறம் ஃபாண்ட் ஃபேமிலி, ஃபாண்ட் வெயிட்டு இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த ஃபாண்ட் ப்ராப்பர்ட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாண்ட் ஃபேமிலினா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சொல்லியாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாண்ட் ஸ்டைலு. ஸோ ஃபாண்ட் ஸ்டைல் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபாண்ட் ஸ்டைல் இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இத்தன வெரைட்டி இருக்கு. இட்டாலிக், நார்மல் இந்த மாரி நெறைய இருக்கு. ஓகேங்களா? இதில வந்து மோஸ்ட்லி நம்ம நார்மல் தான் யூஸ் பண்ணுவோம். நார்மல் வந்து டிஃபால்ட்டா எடுத்துக்கும். ஓகேங்களா? நீங்க ஒரு வேள உங்களுக்கு வந்து இட்டாலிக் யூஸ் பண்ணணும்னா, நீங்க இட்டாலிக்க செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்ப நான் சேவ் பண்றேன் பாருங்க. இங்க பாருங்க இந்த டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இட்டாலிக்கா மாறிடுச்சு. இல்லைங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாண்ட் ஸ்டைலு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாண்ட் வெயிட். ஸோ ஃபாண்ட் வெயிட்லயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ உங்களுக்கு இங்க பாருங்க போல்ட் இருக்கு. இதே மாரி இப்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணிக்கிறது இங்க பாருங்க. ஃபாண்ட் வெயிட், போல்டு பிளஸ் நார்மல்னு அப்படின்னு 2 இருக்கு. இப்ப நான் வந்து இந்த போல்டுக்கு பதிலா நார்மல் அப்படின்னு நான் யூஸ் பண்ணி சேவ் பண்றேன். இங்க பாருங்க நார்மல் ஆயிடுச்சு. இதுதான் இதுலயே நெறைய இருக்கு. 100, 200, 300, 400 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்ப நான் உங்களுக்கு இங்கேயே காட்டுறேன் பாருங்க. பாருங்க. 100, 200, 300, 800, 900 போல்டு, போல்டர், லைட்னர், நார்மல் இந்த மாரி நெறைய இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, 400 இதெல்லாம் நீங்க வந்து அந்த Google வெப்சைட்ல பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அங்க நெறையா வந்தது இல்லைங்களா? நான் கூட உங்களுக்கு காமிச்சேனே. ஸோ அந்த மாரி. அப்படி இல்லன்னா, நீங்க வெறும் நார்மல் அப்படின்னு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்ல உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இங்க பாருங்க. இருக்கு பார்த்தீங்களா? ஆ தின்னா 100, லைட் 300, ரெகுலர் 400, மீடியம் 500, போல்ட் 700, பிளாக் 900ன்னு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இங்க வந்து அந்த மாரி வருது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாண்ட் சைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஆல்ரெடி இருக்கிற ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரௌசரோட டிஃபால்ட் ஃபாண்ட் சைஸ். அதுவே ஒரு செட் ஆஃப் ஸ்டைல் வந்து இந்த ப்ரௌசர்ல வந்து ஆல்ரெடி அது வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஹெட்டிங்க்னா இந்த ஹெட்டிங் ஒண்ணா இவ்வளோ ஃபாண்ட் சைஸ் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நம்ம கஸ்டமைஸா குடுக்கும்போது, ஃபாண்ட் சைஸ் அப்படின்னு போட்டு 20 இதில வந்து பார்த்தீங்கன்னா, யூனிட்ஸ்ன்னு இத சொல்லுவாங்க. இந்த பிக்சல் அப்படின்னு போடுறோம் பாத்தீங்க பிக்சலோட ஷார்ட் ஃபார்ம் தான் பிஎக்ஸ் ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இருக்கு. பிக்சல் இருக்கு, பாயிண்ட்ஸ்னா பிடின்னு இருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பெர்சன்டேஜ் இருக்கு. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இஎம்ன்னு இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆர்இஎம்ன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, யூனிட் டைப் ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதில நம்ம வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ண போறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பிக்சல்ஸ் தான். இந்த ஃபாண்ட் சைஸ் இந்த மாதிரியான இடத்துல எல்லாத்துலயுமே மோஸ்ட்லி நம்ம வந்து பிக்சல்ஸ் தான் யூஸ் பண்ண போறோம். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விட்த் அந்த ஹைட் அந்த மாரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பெர்சன்டேஜும் யூஸ் பண்ணுவோம். அத நான் உங்களுக்கு அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போதைக்கு 20 பிக்சல் அப்படின்னு நான் வைக்கிறேன். வச்சுட்டு நான் சேவ் பண்றேன். இங்க பாருங்க இந்த ஃபாண்ட் சைஸ் சின்னதாயிடுச்சு. இப்ப இதுவே வந்து ஒரு நான் 50 வைக்கிறேன். இங்க பாருங்க எவ்வளோ பெருசாயிடுச்சுன்னு. 90 வைக்கிறேன். பாருங்க எவ்வளோ பெருசாயிடுச்சு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாண்ட் சைஸ். ஸோ இப்போ ஃபாண்ட் ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கலர் அண்ட் பேக்கிரவுண்ட் ப்ராப்பர்ட்டீஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு கலர்னா என்னன்னு பார்க்குறோம். ஸோ உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி நான் கலர் குடுத்துருக்கேன் பாருங்க. கலர்னா இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு காட்டுறேனே. இங்க பாருங்க. இப்போ நீங்க கூகுள்லயே பார்த்தீங்கன்னா, கலர் பிக்கர்ன்னு அடிச்சீங்கன்னாக்கா, உங்களுக்கு பாருங்க இந்த மாரி இத்தன டைப் இருக்கு. மொத்தம் 4 டைப் ஓகேங்களா? இதோட ஒண்ணு சேர்த்து மொத்தம் 1, 2, 3, 4, 5 டைப் இருக்கு. இந்த மாரி 5 ஃபார்மேட்ல கலர்ஸ் நீங்க யூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இந்த கலர் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது ஒரு கிரீன் கலர் ஓகேங்களா? இப்போ நான் இத யூஸ் பண்றேன் பாருங்க. இத எடுத்துட்டு போயிட்டு இந்த கலர்ல யூஸ் பண்றேன். சேவ் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. பாருங்க இந்த கலர் மாறிடுச்சுங்களா? இப்ப இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு பதிலா இந்த ஆர்ஜிபிஏன்னு இருக்கு இல்லைங்களா? இத நான் காப்பி பண்ணிட்டு வந்துட்டு, அத நீங்க எப்படி யூஸ் பண்ணணும்னா, ஆர்ஜிபி இப்படி யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இந்த மாரி நீங்க யூஸ் பண்ணி சேவ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, பாருங்க இப்பயும் அதே கலர் தான் இருக்கு. கலர் வந்து சேஞ்ச் ஆகாது. ஓகேங்களா? இதுலயே இன்னொன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னு இருக்கு. ஓகேங்களா? ஆர்ஜிபிஏ அதுக்கு என்ன பண்ணணும்? அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒப்பாசிட்டி. இந்த ஏன்றது வந்து ஒப்பாசிட்டி. அதுக்கு வந்து இப்ப நான் 0.1 அப்படின்னு குடுத்து நான் சேவ் பண்றேன். இங்க பாருங்க அதோட ஒப்பாசிட்டி வந்து குறைஞ்சிருச்சு பாருங்க. அதோட டிரான்ஸ்பரன்சி ஓகேங்களா? அது பாருங்க எந்த அளவுக்கு குறைஞ்சிருச்சு. இப்ப நான் வந்து ஒரு 9 வைக்கிறேன். இங்க பாருங்க எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு. இப்ப நீங்க 1 அப்படின்னு குடுத்தீங்கன்னா நார்மல் ஓகேங்களா? ஸோ இதே மாரி பார்த்தீங்கன்னா, சிஎம்ஒய், ஹெச்எஸ்வி இந்த மாரி நெறைய இருக்கு. ஓகேங்களா? அதில மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டைப் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஆர்ஜிபி யூஸ் பண்ணுவாங்க.
அப்புறம் RGBA அப்படின்றது இது வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்ஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கலரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர். நான் இப்போ என்ன பண்ணுறேன், நான் ஒரு டிவிஷன் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த H1க்கு கீழே இல்லைனாக்கா ஒரு பேராகிராஃப் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு ஒன்று கொடுக்கறதுக்காக. ஹலோ டெக்ஸ்ட்னு ஒரு பேராகிராஃப் கிரியேட் பண்ணிட்டேன். இங்கே போயிட்டு பேராகிராஃப் பேக்ரவுண்ட் கலர் எல்லோ கொடுத்தா அந்த கலர் ஓகே. இங்கே பாருங்கள், இப்போ அந்த பேக்ரவுண்ட் கலர் வந்துருச்சு பார்த்தீங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ். ஸோ பேக்ரவுண்ட் இமேஜும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதுவும் அதே மாதிரி தான். இப்போ நீங்கள் வந்து இன்டர்னல் இமேஜாகவும் யூஸ் பண்ணலாம், இல்லை எக்ஸ்டர்னல் இமேஜஸும் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணுறேன், உங்களுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் இமேஜ் ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்ணி காட்டுறேன். இது ஒரு இமேஜ். அந்த இமேஜோட பாத் இங்கே இருக்குது. ஓகேங்களா? இதை நான் காப்பி பண்ணிட்டு வந்து இங்கே வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் அப்படின்னு போட்டு URL-ல இந்த பாத்தை நான் கால் பண்ணுறேன். ஓகேங்களா? கால் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், அந்த பேக்ரவுண்டில் அந்த இமேஜ் வந்துருச்சு. இது உங்களுக்கு தெரியாது, ஏன்னா வந்து ஹைட் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், இது பிரேக் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெரியும் பாருங்கள், அந்த இமேஜ் வருது பார்த்தீங்களா? பேக்ரவுண்ட் இமேஜ். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ், பேக்ரவுண்ட் ரிப்பீட். ஓகேங்களா? இந்த பேக்ரவுண்ட் ரிப்பீட் உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் காட்டுறதுக்கு நான் வந்து இந்த இமேஜுக்கு பதிலாக ஒரு சின்ன இமேஜ் எடுத்துக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அது காட்டுறதுக்கு. நான் கூகுள்லேயே போயிட்டு இது ஒரு சின்ன இமேஜாக இருக்குது, இந்த இமேஜ் எடுத்துக்கலாம். இப்போ நான் அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் அப்படின்ற இடத்துல இந்த இதை போட்டேன். ஓகேங்களா? சேவ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், அந்த இமேஜ் ரிப்பீட் ஆகுது இல்லைங்களா? இப்போது நான் என்ன பண்ணுறேன், பேக்ரவுண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ரிப்பீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இத்தனை டைப் இருக்கும். இதில் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நோ ரிப்பீட் தான் வந்து டிஃபால்ட்டாக வந்து ரிப்பீட் வரும். இப்போ நீங்கள் நோ ரிப்பீட்னு கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகுனாக்கா, இங்கே பாருங்கள், அது ஒரே ஒரு டைம் தான் அந்த இமேஜ் வரும். ஓகேங்களா? இதுலேயே வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்ன்றது டிஃபால்ட். ரிப்பீட் எக்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாக்கா இந்த எக்ஸ் ஆர்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அது ரிப்பீட் ஆகும். ஓகேங்களா? இப்போ இதுவே ரிப்பீட் ஒய் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாக்கா ஒய் ஆர்டரில் ரிப்பீட் ஆகும். இன்னும் கொஞ்சம் பிரேக் டேக் ஆட் பண்ணி காட்டுறேன், அப்போ உங்களுக்கு புரியும். பாருங்க, தெரியுதுங்களா? ஒய் ஆர்டரில் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ ரிப்பீட் பார்த்தாச்சு, நோ ரிப்பீட்டும் பார்த்தாச்சு, ரிப்பீட் எக்ஸ், ரிப்பீட் ஒய். ஓகேங்களா? மற்றதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, இந்த இது மட்டும்தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ணிடுறேன், நோ ரிப்பீட் அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட். பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் டிஃபால்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரால் அப்படின்றது தான் டிஃபால்ட்டு. ஓகேங்களா? நீங்கள் எதுவுமே கொடுக்கல அப்படின்னாலும் இந்த பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் ஸ்க்ரால் அப்படின்றது தான் டிஃபால்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நிமிஷம் இருங்க, உங்களுக்கு இங்கே எக்ஸாம்பிள் காட்டுறேன். இந்த இதை ஹைட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இங்கே கொஞ்சம் பிரேக் டேக் நிறைய ஆட் பண்ணுறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரால் ஆட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போது பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் ஸ்க்ரால்னாக்க இப்படி நீங்கள் ஸ்க்ரால் பண்ணும்போது இந்த இமேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவும் ஸ்க்ரால் ஆகிட்டே போகும். அதுதான் ஸ்க்ரால். இப்போ ஒருவேளை நான் வந்து பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் ஃபிக்ஸ்டுன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணிட்டேன்னா, இப்போ நீங்கள் இங்கே பாருங்கள், இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு இமேஜே இல்லை. ஓகேங்களா? நான் ஸ்க்ரால் பண்ணுறேன், இங்கே பாருங்கள்.
இந்த இடத்த ஸ்க்ரால் பண்ணும்போது அந்த இமேஜ் வருது இல்லைங்களா? அது வந்து ஃபிக்ஸ்டாவே இருக்கும். அந்த இமேஜ் ஒரே இடத்துல. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, பேக்கிரவுண்ட் அட்டாச்மென்ட் ஃபிக்ஸ்டு. தெரியுதுங்களா? ஸோ பேக்கிரவுண்ட் அட்டாச்மென்ட் ஃபிக்ஸ்டுல பார்த்தீங்கன்னா 2 தான். ஒண்ணு ஃபிக்ஸ்டு, இன்னொன்னு ஸ்க்ரால். இது 2 தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. டிஃபால்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரால்ன்றது தான் டிஃபால்ட்டா இருக்கிறது. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, பேக்கிரவுண்ட் பொசிஷன். ஸோ இப்போ பேக்கிரவுண்ட் பொசிஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயும் பாருங்க லெஃப்ட்ல டாப் லெஃப்ட்ல இருக்கு இல்லைங்களா? அத வந்து இப்போ ஒரு வேள நான் மாத்தி வைக்கிறேன் எங்கேயாவது அப்படின்னாக்கா, இப்போ பேக்கிரவுண்ட் பொசிஷன் அப்படின்னு குடுத்துட்டு, இப்போ எனக்கு வந்து டாப் லெஃப்ட்ல தான் டிஃபால்ட்டா இருக்கும். ஓகேங்களா? அத நான் என்ன பண்றேன், சென்டர் பாட்டம் அப்படின்னு குடுக்குறேன். இங்க பார்த்தீங்களா? வந்துருச்சு கீழ. இப்போ இது வந்து சென்டர் பாட்டம்க்கு பதிலா நான் வந்து ரைட் பாட்டம் அப்படின்னு குடுத்தேன்னா, இது வந்து இந்த கார்னருக்கு வந்துரும். இப்படி இல்ல நீங்க பிக்சல்ல யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா, இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு அ இந்த லெஃப்ட்ல இருந்து ஒரு 100 பிக்சல், டாப்ல இருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 50 பிக்சல் இந்த டிஸ்டன்ஸ்ல உங்களுக்கு இந்த இமேஜ் இருக்கணும்னா, பாருங்க இந்த மாரி நீங்க போட்டீங்கன்னா, அந்த மாரி இருக்கும். அப்படி இல்ல இந்த பிக்சலுக்கு பதிலா பெர்சன்டேஜ் கூட நீங்க போடலாம். டாப்ல இருந்து ஒரு 50% டாப்ல இருந்து அப்படின்னு போட்டீங்கன்னாக்கா, உங்களுக்கு இந்த மாரி சென்டரா இங்க வந்துரும். ஓகேங்களா? இதே மாரி இங்கேயும் இத நீங்க வந்து 100%க்கு அப்படி மாத்தணும்னாலும், மாத்துனீங்கன்னா அது இந்த எண்டுல வந்து நீங்க நிக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, பேக்கிரவுண்ட் பொசிஷன். ஸோ இப்போ ஃபாண்ட் ப்ராப்பர்ட்டீஸ் பார்த்தாச்சு. கலர் அண்ட் பேக்கிரவுண்ட் ப்ராப்பர்ட்டீஸையும் பார்த்தாச்சு. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டீஸ் வந்து பார்க்கலாம். டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டில வேர்ட் ஸ்பேசிங் அப்படின்னா என்னன்னு இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த இதில வந்துட்டு ஒரு பேராகிராஃப் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இங்க இருக்கிற எல்லா பிரேக்கையும் ரிமூவ் பண்ணிடுறேன். நம்மளுடைய வேற ஒரு ஃபைல் இருக்கும். இந்த இண்டெக்ஸ் HTML இருக்கு இல்லைங்களா? இதிலருந்து ஒரு பேராகிராஃப் தூக்கிட்டு வந்து இந்த பேராகிராஃப் காப்பி பண்ணிட்டு வந்து இங்க நான் போட்டுக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு பேராகிராஃப் இருக்கு. ஓகேங்களா? இந்த பேராகிராஃப்க்கு நான் வந்து சும்மா ஒரு கிளாஸ் எழுதிட்டு, அதுக்கு வந்து அந்த ஸ்டைல கலர் பண்ணிடுறேன். பேரா1 அப்படின்னு குடுக்குறேன். கிளாஸ் நேம். அத வந்து நான் நம்மளுடைய இந்த இதில போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இப்ப பாருங்க இந்த ஃபர்ஸ்ட்டு இந்த பேராவுக்கு மட்டும் தான் இந்த ஸ்டைல்லாம் அஃபெக்ட் ஆகும். இப்ப நம்ம லாஸ்ட்டா எழுதுன இதுக்கு வந்து அது அஃபெக்ட் ஆகாது. ஓகே. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்றேன், இத க்ளோஸ் பண்ணிட்டு இந்த பேராகிராஃப்க்கு ஒரு கிளாஸ் குடுத்துக்கிறேன். ஏன்னா, இங்க நம்ம எழுதுற ஸ்டைல் வந்து அதுக்கு போய் அஃபெக்ட் ஆகக்கூடாது அதுக்காக. டாட் பேரா2 ஓகே. இதுக்குள்ள நான் வந்து என்ன பண்றேன் இப்போ, வேர்ட் ஸ்பேசிங் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 10 பிக்சல் குடுக்குறேன். அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க இந்த வேர்டுக்கும், இந்த வேர்டுக்கும் நடுவுல இருக்கிற ஸ்பேஸ் ஓகேங்களா? அதுதான் இது ஓகேங்களா? 10 பிக்சல். இப்ப நீங்க 100 குடுத்தீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு பாருங்க எவ்வளோ டிஸ்டன்ஸ் வருது தெரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, வேர்ட் ஸ்பேசிங்ன்னு சொல்றது. இது வந்து மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ரொம்ப ரேர் கேஸ் தான் இதெல்லாம் யூஸ் பண்றது. ஸோ இப்போதைக்கு நான் வந்து வேர்ட் ஸ்பேசிங் 0ன்னு குடுத்துக்கிறேன் நானு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, வேர்ட் பிரேக். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, வேர்ட் பிரேக்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு வெப்சைட்டோட லிங்க் இருக்கு. இப்போ வந்து ஒரு சிங்கிள் வேர்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த சிங்கிள் வேர்ட் வந்து ரொம்ப பெரிய லென்த்தா இருக்கு. அப்படின்னும்போது, இப்போ நீங்க உங்களோட டெஸ்க்டாப் ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, உங்களால ஈஸியா பார்க்க முடியும். ஏன்னா உங்களோடது ரொம்ப பெரிய ஸ்க்ரீனு. அதனால நீங்க வந்து உங்களுக்கு சிங்கிள் லைன்ல காட்டும். இப்ப இதுவே நீங்க ஒரு iPadல இல்ல ஒரு மொபைல் ஸ்க்ரீன்ல பார்க்குறீங்கன்னா, அந்த ஸ்க்ரீன் சைஸே உங்களுக்கு இவ்வளோ தான் இருக்கும் இல்லைங்களா? அந்த லென்த் ஒரு வேளை இவ்வளோ பெருசா இருந்துச்சுன்னா, அத என்ன பண்றது? நம்ம வந்து நெக்ஸ்ட் லைனுக்கு பண்ண முடியாது. ஏன்னா அது சிங்கிள் வேர்டு ஓகேங்களா? ஸோ அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து என்ன பண்றேன், இங்க உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இதுலயே ஒரு பேராகிராஃப் ஒண்ணு கிரியேட் பண்ணி காட்டுறேன்.
இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு ஒரு சிங்கிள் வேர்டு மாரி தெரியும். பார்த்தீங்களா? இது பாருங்க உங்களுக்கு ஒரு சிங்கிள் வேர்டு. இப்போ இங்க உங்களுக்கு இங்க பாருங்க ஸ்க்ரால் ஆகுது தெரியுதுங்களா? இது ஒரு சிங்கிள் வேர்டுன்றதுனால இது நெக்ஸ்ட் லைனுக்கு போ மாட்டேங்குது. இது வந்து இந்த மாரி ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்ப இத வந்து எப்படி நம்ம பிரேக் பண்ணி நெக்ஸ்ட் லைனுக்கு கொண்டு போறது? ஓகேங்களா? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, வேர்ட் பிரேக்கிங்க. ஓகேங்களா? இதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, வேர்ட் பிரேக்ல பிரேக் ஆல், கீப் ஆல், நார்மல் இந்த மாரி இருக்கு. இதுல பிரேக் ஆல்ன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே பிரேக் பண்ணிடும். ஓகேங்களா? கீப் ஆல்னாக்கா இது எதுவுமே பண்ணாத அப்படியே விட்டுரும். நார்மல்னா அது நார்மலா இருக்கும். இப்ப இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, வேர்ட் பிரேக்ல பிரேக் ஆல் அப்படின்னு தான் குடுக்க போறோம். குடுத்துட்டு நான் சேவ் பண்றேன். இங்க பாருங்க. இது வந்து நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துருச்சு பாரு. தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த மாரி நீங்க வந்து இத யூஸ் பண்ணலாம். பிரேக் ஆல். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, வேர்ட் பிரேக். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, லெட்டர் ஸ்பேசிங். இப்ப வேர்ட் ஸ்பேசிங் பார்த்தோம் இல்லைங்களா? கிட்டத்தட்ட இதுவும் அதே மாரி தான். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, லெட்டர் ஸ்பேசிங். ஒவ்வொரு லெட்டருக்குமான ஸ்பேசிங். நான் இப்போ ஒரு 20 பிக்சல் குடுக்குறேன் எக்ஸாம்பிளுக்கு. குடுத்து சேவ் பண்றேன். இங்க பாருங்க. ஒவ்வொரு லெட்டருக்குமான ஸ்பேசிங் பார்த்தீங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, லெட்டர் ஸ்பேசிங். ஓகே. நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போதைக்கு சும்மா ஒரு 1 பிக்சல் மட்டும் வச்சுக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் டெக்கரேஷன். டெக்ஸ்ட் டெக்கரேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இது நான் வந்து இப்போ உங்களுக்கு வந்து இந்த இதில நான் ஆட் பண்ணி காட்டுறேன். இந்த ஹெட்டிங்ல. இங்க போயிட்டு நானு டெக்ஸ்ட் டெக்கரேஷன் இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கு இந்த மாரி. டேஷ்டு, டாட்டடு, டபுள், லைன் த்ரோ, நன், ஓவர்லைன், சாலிட், அண்டர்லைன் இந்த மாரி இருக்கு. ஓகேங்களா? இது எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்க. நான் சும்மா அண்டர்லைன் மட்டும் பண்ணி காட்டுறேன். பாருங்க. இந்த மாரி வந்து உங்களுக்கு அண்டர்லைன் வரும். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அண்டர்லைன். இந்த ஃபாண்ட் ஸ்டைல் நான் வந்து நார்மல் பண்ணிக்கிறேன். ஏன்னா அங்க இட்டாலிக்ல இருக்கிறதுனால. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்ப இந்த ஹலோ, ஐ அம் குமரவேல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, லோவர் கேஸ்ல இருக்கு இல்லைங்களா? இப்ப எனக்கு வந்து எல்லாமே ஒரு வேள அப்பர் கேஸ்ல மாத்தணும். டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பாருங்க கேப்பிட்டலைஸ்னா, இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்பிட்டல் பண்ணணும். பார்த்தீங்களா? இந்த ஹெச், ஐ, கே இத மட்டும் கேப்பிட்டல் பண்ணிருக்கு பாருங்க. அதுதான் கேப்பிட்டலைஸ்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா, லோவர் கேஸ். இப்போ ஒருவேளை இங்க ஏதாவது அப்பர் கேஸ் டெக்ஸ்ட் இருந்தா, அது எல்லாத்தையுமே லோவர் கேஸா மாத்திரும். அதுதான் வந்து லோவர் கேஸ். நான் உங்களுக்கு இங்க பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்ப அதுல வந்து ஹலோ வந்து நான் ஹச் வந்து கேப்பிட்டலா மாத்திட்டு சேவ் பண்றேன். பாருங்க ஆனாலும் இது லோவா இருக்கு இல்லைங்களா? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லோவர் கேஸோட அ இது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நன்னா இது நார்மல். ஓகேங்களா? அப்பர் கேஸ் அடுத்து. அப்பர் கேஸ் செலக்ட் பண்ணி நான் இது பண்றேன் பாருங்க. எல்லாமே வந்து அப்பர் கேஸ்ல மாறிடும். சரிங்களா? இதுதான் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம். அடுத்து டெக்ஸ்ட் அலைன்மென்ட். இப்ப டெக்ஸ்ட் அலைன்மென்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இதுல வந்து டெக்ஸ்ட் அலைன் அப்படின்றது தான் டெக்ஸ்ட் அலைன்மென்ட்டோட இது. இதுல வந்து நான் இப்போ வந்து நார்மலா டிஃபால்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் இருக்கும். இப்ப நான் வந்து இத ஒரு வேள நான் ரைட்டுக்கு மாத்துறேன். பாருங்க ரைட் சைடுக்கு மாறிடுச்சு. இல்லைங்களா? ஸோ இதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து சென்டரும் பண்ணலாம். பாருங்க இப்ப வந்து சென்டர் வந்துருச்சு. ஸோ டெக்ஸ்ட் அலைன் சென்டர்ன்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி சென்டரா வந்துரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் லெஃப்ட், ரைட், சென்டர் இந்த மாரி நீங்க வந்து டெக்ஸ்ட் அலைன் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் இன்டென்ட். ஸோ நான் உங்களுக்கு இங்கேயே அதையும் பண்ணி காட்டுறேன். இப்போதைக்கு நான் டெக்ஸ்ட் அலைன் லெஃப்ட்ன்னு நான் மாத்திக்கிறேன். டெக்ஸ்ட் இன்டென்ட் நான் வந்து ஒரு 100 பிக்சல் 10 பிக்சல் குடுக்குறேன். உங்களுக்கு டெக்ஸ்ட் இன்டென்ட்னா என்னன்னாக்கா, இங்க பாருங்க உங்களுக்கு இந்த லெஃப்ட்ல கொஞ்சம் ஸ்பேஸ் வருது பார்த்தீங்களா? இந்த ஹலோன்ற வேர்டு கொஞ்சம் மாறி வந்திருக்கு இல்லைங்களா? அதுதான். இப்ப நான் ஒரு 100 பண்ணி காட்டுறேன் பாருங்க. உங்களுக்கு தெரியும் டிஃபரெண்ட். பார்த்தீங்களா? இப்போ ஒரு வேள நான் அந்த டெக்ஸ்ட்ட ஹைட் பண்ணணும்னா, மைனஸ்ல குடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, அது ஹைட் ஆயிடும். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் இன்டென்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா, லைன் ஹைட். நான் வந்து லைன் ஹைட் வந்து உங்களுக்கு நான் அந்த பேராகிராஃப்ல பண்ணி காட்டுறேன். அப்பதான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா இதுதான் நெறைய லைன்ஸ்ல இருக்கு. பேரா 2ல வந்துட்டு லைன் ஹைட் வந்து நான் வந்து ஒரு 20 பிக்சல்னு குடுக்குறேன். பாருங்க. உங்களுக்கு கொஞ்சம் டிஃபரெண்ட் தான் தெரியும். நான் வந்து இன்னும் ஒரு 100 குடுக்குறேன். அப்போ உங்களுக்கு டிஃபரெண்ட் தெரியும் பாருங்க. சாரி. ஆ பாருங்க தெரியுதுங்களா? ஒவ்வொரு லைனுக்குமான கேப் பாருங்க ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதுதான் இது.
இது யூசுவலா எப்படி வைப்பாங்க அப்படின்னாக்கா, இப்போ ஒரு வேளை நீங்க வந்து இங்க நான் குடுக்குறேனே. நான் இப்போ ஒரு வேளை எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 20 பிக்சல் குடுக்குறேன்னாக்கா, எனக்கு லைன் ஹைட் வந்து ஒரு 26 குடுக்கலாம். அது ஒரு டீசென்ட்டான லைன் ஹைட். பார்த்தீங்களா? இப்ப நீங்க இதுல ஃபாண்ட் சைஸ் 20 குடுத்துட்டு, லைன் ஹைட்டும் நீங்க 20 குடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, ரொம்ப இங்க பாருங்க. ரொம்ப கேப்பே இல்லாம இருக்கும். ஓகேங்களா? அந்த ஒரு 6 பிக்சல்ன்றது வந்து உங்களுக்கு கரெக்ட்டான ஒரு கேப் குடுக்கும். இல்ல உங்களுக்கு வேணும்னா, இன்னும் கொஞ்சம் வேணும்னா நீங்க ஒரு 30 பிக்சல் கூட வச்சுக்கலாம். பாருங்க இது ஒரு டீசென்ட்டா இருக்கும். படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே. ஸோ இதில டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாம் பார்த்தாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பாக்ஸ் ப்ராப்பர்ட்டீஸ். ஸோ பாக்ஸ் ப்ராப்பர்ட்டீஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்ஜின், பேடிங், பார்டர் ரேடியஸ், விட்த், ஹைட், ஃப்ளோட் இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பாக்ஸ் ப்ராப்பர்ட்டீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த பாக்ஸ் ப்ராப்பர்ட்டீஸ நான் உங்களுக்கு கிளீனா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நான் விட்த் அண்ட் ஹைட்ன்னா என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு ஒரு டிவ் ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து ஒரு கிளாஸ் குடுக்குறேன். கிளாஸ் வந்து box1 அப்படின்னு வச்சுக்குவோம் கிளாஸ் நேம். ஓகேங்களா? இதுக்குள்ள ஒண்ணுமே இல்ல. வெறும் டிவ் தான் இருக்கு. நான் இங்க எடுத்துட்டு வந்துட்டு box1 இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாரி விட்த் நான் செட் பண்றேன். விட்த் வந்து ஒரு 300 பிக்சல். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஹைட் ஒரு 300 பிக்சல்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இத வந்து நம்மளோட ப்ரௌசர்ல இங்க பார்த்தோம்னா நமக்கு ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா, இந்த பேக்கிரவுண்ட் கலர் ஏதாவது செட் பண்ணா தான் தெரியும். ஏன்னா உள்ளுக்குள்ள ஒண்ணுமே இல்ல. அது ஒரு எம்ப்டி டிவ்வா இருக்கு இல்லைங்களா? ஸோ அதனால நான் என்ன பண்றேன், ஒரு பேக்கிரவுண்ட் கலர் குடுத்துக்கிறேன். அக்வா அப்படின்னு குடுக்குறேன். ஸோ இங்க பாருங்க உங்களுக்கு தெரியும். அந்த வந்துருச்சுங்களா பாக்ஸு 300 ஹைட்டு, 300 விட்த்து. இப்போ நீங்க இத ஹைட் கம்மி பண்ணீங்க அப்படின்னாலும் கம்மியாகும். பாருங்க கம்மியாகுது பார்த்தீங்களா? நான் வந்து இந்த பேராகிராஃப் கொஞ்சம் நமக்கு ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு. அதனால நான் வந்து சும்மா இங்க இப்ப என்ன பண்றேன்னாக்க நானு ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ இப்ப பாருங்க நமக்கு ஈஸியா இருக்கும். ஓகே. ஸோ இப்ப விட்த் அண்ட் ஹைட்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது விட்த்து, இது ஹைட்டு. இந்த பாக்ஸோட விட்த் அண்ட் ஹைட்டு. ஸோ இப்ப அடுத்து மார்ஜின்னா என்னன்னு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ மார்ஜின் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த இதுக்கும் இதுக்குமான கேப்பு. அத உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றதுக்கு ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. நான் உங்களுக்கு ஒரு டிசைன் காட்டுறேன். மேபி அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் புரியறதுக்கு. பாருங்க இது உங்களுக்கு இந்த இமேஜ பார்த்தா உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? இந்த கன்டென்ட் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதுக்குள்ள இருக்கிற கன்டென்ட். நான் வேணா கன்டென்ட் வேணா ஆட் பண்ணிருவேன் உள்ள. ஹலோ அப்படின்றது தான் நம்மளோட கன்டென்ட். ஓகேங்களா? ஸோ இங்க பாருங்க ஹலோ அப்படின்றது தான் கன்டென்ட்டு. ஓகேங்களா? அதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளூ கலர்ல இருக்கு பார்த்தீங்கன்னா, அதான் பேடிங்கு. அதுக்கு மேல பார்டரு, அதுக்கு மேல மார்ஜின். ஓகேங்களா? அதுதான் வந்து இங்க இருக்கிறது. இப்ப நான் அத அப்படியே உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்க. இத தான் வந்து பார்த்தீங்கன்னா, பாக்ஸ் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்ப நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாரி மார்ஜின் நான் போட்டு காட்டுறேன். மார்ஜின் நான் வந்து ஒரு 10 பிக்சல் அப்படின்னு நான் இப்ப குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து இப்போ உங்களுக்கு மவுஸ் ஓவர் பண்ணி காட்டுனா தெரியும். ஒரே நிமிஷம் இருங்க. இத நீங்க செக் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க இந்த இது மேல ரைட் கிளிக் பண்ணி, இன்ஸ்பெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாரி வரும். அதுல எலிமெண்ட்ஸ்ல போயிட்டு, இந்த ஒரு சிம்பிள் இருக்குல்ல, அத கிளிக் பண்ணி, இது மேல போயிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா, இங்க பாருங்க இத நான் மவுஸ் ஓவர் பண்ணும்போது காட்டுது பாருங்க. மார்ஜின் சுத்தி காட்டுது பாருங்க 10 பிக்சல்னு. ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜின். ஓகேங்களா? அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மார்ஜின் பார்த்தாச்சு. அடுத்தது பேடிங். ஸோ இந்த மார்ஜின்லயே நான் உங்களுக்கு இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். இப்போ மார்ஜின் 10 பிக்சல்னாக்கா, இது வந்து டாப், லெஃப்ட், ரைட் எல்லா சைடும் எடுத்துக்கும். ஒருவேள நீங்க வந்து மார்ஜின் லெஃப்ட்ல மட்டும் குடுக்கணும் அப்படின்னாக்கா, இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா, மார்ஜின் டாப் இங்க பாருங்க இருக்கு பாருங்க ப்ராப்பர்ட்டி. மார்ஜின் டாப், பாட்டம், லெஃப்ட், ரைட். இப்ப நான் வந்து உங்களுக்கு லெஃப்ட்ல வந்து பண்ணி காட்டுறேன் பாருங்க. லெஃப்ட்ல வந்து ஒரு 100 பிக்சல் கேப் எனக்கு வேணும்னா, இங்க பாருங்க. உள்ள வந்துருச்சு பார்த்தீங்களா? அப்படி எனக்கு இது மாரி தனித்தனியா போட வேணாம். உனக்கு ஒரே இதில போடணும்னா, இங்கே நீங்க போடலாம். எப்படின்னாக்கா, இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப்பு அப்புறம் கிளாக் வைஸ்ல ஒர்க் ஆகும். ரைட்டு, பாட்டம், லெஃப்ட். ஓகேங்களா?
ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நமக்கு டாப்பில் வந்து எனக்கு எக்ஸாம்பிளுக்கு டாப்பில் வந்து ஒரு 100 பிக்சல் கேப் வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ரைட்டில் வந்து எனக்கு ஒரு 10 பிக்சல் இருந்தால் போதும். பாட்டமில் வந்து ஒரு 20 பிக்சல் வேணும். லெஃப்ட்டில் வந்து ஒரு 200 பிக்சல் வேணும் அப்படின்னு நான் இப்போ கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. சேவ் பண்ணுறேன் பாருங்கள். பாருங்கள் டாப்பில் இருந்து இப்படி இது, லெஃப்ட்டில் இருந்து இப்படி இது பார்த்தீங்களா? இப்படி தான் வந்து ஒர்க் ஆகும். இது மார்ஜினுக்கு மட்டும் இல்லை, பேடிங் எல்லாத்துக்குமே அதுக்கும் அப்படி தான் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ அடுத்ததான் நான் பேடிங் கொடுக்குறேன். பேடிங் நான் வந்து ஒரு 20 பிக்சல் கொடுக்குறேன். பாருங்க, இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த ஹலோன்ற டெக்ஸ்ட் வந்து இங்கே ஒட்டி இருந்துச்சு ஓரமா. நான் உங்களுக்கு ரிமூவ் பண்ணி காட்டுறேன் பாருங்க. தெரியுதுங்களா? இப்போ நாங்கள் பேடிங் கொடுத்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா பாருங்க, சுற்றி கேப் வந்துருச்சு. இதை மவுஸ் ஒர்க் பண்ணி காட்டுறேன் பாருங்க. பார்த்தீங்களா? இந்த இதுக்குள்ளே பாருங்க, உங்களுக்கு சுற்றி இந்த இடத்துல கேப் இருக்கும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேடிங். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பார்டர். பார்டரில் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பார்டரோட வித் என்னன்னு நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? அதுக்கு நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஒரு 5 பிக்சல் வித் வேணும் பார்டர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அது எப்படி டாட்டட் மாதிரி வேணுமா? இல்லை சாலிட் கலரில் வேணுமா? அப்படின்னு கேட்கும். நான் வந்து சும்மா சாலிட்னு கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அது என்ன கலரில் இருக்கணும் பார்டர். நான் வந்து சும்மா இப்போதைக்கு எல்லோன்னு கொடுக்குறேன். சேவ் பண்ணுறேன். இங்கே பாருங்க உங்களுக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி இதை நீங்கள் சிங்கிளாகவும் எழுதலாம். அப்படி இல்லைன்னா பார்டர் வித் அப்படின்றது தான் இந்த 5 பிக்சல். ஓகேங்களா? நீங்கள் இப்படியும் எழுதலாம். பார்டர் வித் 5 பிக்சல். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் ஸ்டைல். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு பாருங்க. டாட்டு, டபுள், க்ரோ, ஹிட்டனு இந்த மாதிரி நிறைய இருக்கும். சாலிட் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது சாலிட் தான். ஓகேங்களா? இந்த மாதிரி நிறையா இருக்கும். நீங்கள் இதெல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். டபுள் அப்படின்றதும் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் கலர் கிரீன் அப்படின்னு கொடுக்குறேன். பார்த்தீங்களா? நான் ரிமூவ் பண்ணிடுறேன். பார்த்தீங்களா? பார்டர் வித் 5 பிக்சலு, ஸ்டைல் வந்து டபுளில் இருக்குது. அதே மாதிரி 2 லைன் மாதிரி எடுத்து பாருங்கள். கலர் வந்து க்ரீனில் கொடுத்துருக்கோம். அதனால க்ரீன் வருது. ஓகேங்களா? இந்த மாதிரியும் நீங்கள் எழுதலாம். இல்லை இந்த மாதிரி சிங்கிளாக ஒரே இதுலேயும் நீங்கள் எழுதலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் ரேடியஸ். பார்டர் ரேடியஸ்னா எனக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா? சுற்றியும் பாருங்கள். இந்த இந்த கர்வ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இதாக வந்துருக்கு. பார்த்தீங்களா? ரேடியஸ் ஆகிருக்கு. பார்த்தீங்களா? அதுதான். இப்போ நான் வந்து 50 கொடுக்குறேன் பாருங்கள். தெரியுதுங்களா? இந்த மாதிரி இருக்குன்னு. இப்போ ஒரு வேளை இது வந்து எங்களுக்கு இப்போ நான் இந்த மார்ஜினில் சொன்னேன் இல்லைங்களா? சேம் அதே தான் இருக்கும். இப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி வேணும். இங்கே வந்து ஒரு 10 பிக்சல், இங்கே ஒரு 10 பிக்சல், இங்கே ஒரு 10 பிக்சல் வேணும்னாலும் நீங்கள் அப்படியும் போடலாம். பாருங்கள். இதில் வந்து எப்படி ஒர்க் ஆகுனாக்கா, லெஃப்ட்டு, ரைட்டு, பாட்டம் இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? டாப் லெஃப்ட்டு, டாப் ரைட்டு, பாட்டம் லெஃப்ட் அந்த மாதிரி ஒர்க் ஆகும். இப்போ நான் உங்களுக்கு இங்கே வந்து ஒரு 100 பண்ணி காட்டுறேன் பாருங்க. தெரியுதுங்களா டிஃப்ரெண்ட்டு? இது கீழே வந்து ஒரு 150 பண்ணி காட்டுறேன். தெரியுதுங்களா இங்கே? இப்போ அடுத்து இந்த கார்னர் பண்ணி காட்டுறேன் பாருங்க. தெரியுதுங்களா? இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் பண்ணணும். ஒரு ஷேப் மாதிரி பாருங்க. இது ஒரு ஷேப் மாதிரி ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியும் கூட நீங்கள் டிசைன் பண்ணுறது தான் இது. இந்த மாதிரி 4 வேல்யூ கூட யூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு ஒரே ஒரு வேல்யூ இருந்தால் போதும்னா அப்படின்னாலே பாருங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் நீங்கள். 4 பக்கத்துக்குமே 20 பிக்சல் வந்துடும். ஓகே. அடுத்து நம்ம வித்து, ஹைட் பார்த்தாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டு. ஸோ இப்போ ஃப்ளோட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பாக்ஸ் இருக்கிற பொசிஷன். ஓகேங்களா? இப்போ நான் வந்து இந்த என்ன பண்ணுறேன், இந்த மார்ஜின் எல்லாம் 0 பண்ணிக்கிறேன் கொஞ்சம். இல்லைனா 10 பிக்சல் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு அப்போ தான் இது ஈஸியாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் அப்படின்றது என்னன்னா, ஃப்ளோட் லெஃப்ட் அப்படின்னாக்கா, இது வந்து ஃபுல்லாக லெஃப்ட்டில் இருக்கும். அது டிஃபால்ட்டாகவும் லெஃப்ட்டில் தான் இருக்கும். ஒருவேளை இப்போ ஃப்ளோட் நான் ரைட் கொடுக்குறேன் பாருங்க. பார்த்தீங்களா? ரைட் வந்துருச்சு. இப்படி தான் நீங்க வந்து இது பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இது வந்து ஒருவேளை வந்து இங்க ஒரு டெக்ஸ்ட் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்றேன்னு வச்சுக்கோங்களேன்.
பாருங்க இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. இந்த இது வந்து ஒரு சைடாக போயிடும். இந்த பக்கம் அதனால லெஃப்ட் வந்து கேப் இருக்கும். அதனால இந்த பேராகிராஃப் மேலே ஏறிட்டு போயிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? இப்போ இதுவே நீங்கள் வந்து ஃப்ளோட் லெஃப்ட் இப்படி கொடுத்தீங்க அப்படின்னாலும் அதுலேயும் அதே மாதிரி தான் நடக்கும். தெரியுங்களா? ஃப்ளோட் லெஃப்ட் கொடுத்தீங்கனாலும் இந்த மாதிரி ஆகிடும். இந்த பக்கம் டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வரும். இந்த மாதிரி டிசைனை நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் இருக்கும். இந்த பாக்ஸ்க்கு பதிலாக ஒரு இமேஜ் இருக்கும். இந்த சைடு டெக்ஸ்ட் ஃபுல்லாக இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக கீழே போயிடும் இந்த டெக்ஸ்ட். ஓகேங்களா? நீங்கள் ஃப்ளோட் லெஃப்ட் ரைட் ஏதாவது கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் வந்து மேலே வரும். ஓகே, பாக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டிஸ்பிளே பற்றி பார்க்குவோம். இப்போ நான் உங்களுக்கு இதை டிஸ்பிளே கொஞ்சம் தெளிவாக காட்டுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு ஷார்ட் ஃபார்ம் யூஎல்ல வந்து எல்ஐயில் ஒரு 6 லிஸ்ட் வர மாதிரி நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? யூஎல்ல எல்ஐ சும்மா நான் அதில் ஒரு டம்மியாக டெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இதை நான் எடுத்துகிட்டு போய் டாப்பில் வச்சுக்கிறேன். நான் அப்போ தான் உங்களுக்கு ஸ்க்ரால் ஆகாமல் இருக்கும். இந்த H1க்கு கீழே வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போது அந்த யூஎல்லுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஸோ இப்போ இது எல்லாமே என்னென்னு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்பிளே பிளாக்ல இருக்குது. அதாவது 1 by 1 வருது இல்லைங்களா? இந்த யூஎல்குள்ளே இருக்கிற இந்த எல்ஐ. ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு என்னன்னாக்கா இப்போ நார்மலாகவே அது எப்படி இருக்குனாக்கா டிஸ்பிளே பிளாக் அப்படி இருக்குது. ஓகேங்களா? அதாவது 1 by 1 இருக்கும். ஓகேங்களா? அதுதான் டிஸ்பிளே பிளாக். இப்போ இதுவே எனக்கு வந்து 1 by 1 வேணாம் அப்படின்னாக்கா இதில் பாருங்கள், உங்களுக்கு இதில் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். காட்டும் பாருங்கள் பிளாக்கு, கண்டென்ட், ஃப்ளக்ஸு, ஃப்ளக்ஸ் பாக்ஸு, இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்லைனு. இப்போ நான் இன்லைன் கொடுத்தேன் அப்படின்னாக்கா பாருங்கள் இதெல்லாம் சிங்கிள் லைனில் வர மாதிரி வந்துருச்சு. தெரியுதுங்களா? இதுலேயே பார்த்தீங்கன்னா இன்லைன் பிளாக் இருக்குது. பாருங்கள் இன்லைன் பிளாக் கொடுத்தீங்கன்னாக்கா என்னன்னாக்கா அது இன்னும் கொஞ்சம் கேப் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பிளாக் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு நேவிகேஷன் மெனுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது 1 by 1 இருக்குது. இதை ஒரே லைனில் கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் கொடுக்கணும்னா டிஸ்பிளே இன்லைன் பிளாக் போட்டு சும்மா பேடிங் வந்து டாப் அண்ட் பாட்டம் 0 போட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் 10 பிக்சல் போடுறேன்னு வச்சுக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு அழகாக வந்துடும். ஓகே, இப்போ இதில் வந்து நீங்கள் என்ன ஏதாவது பண்ணணும் அப்படின்னாக்கா இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு பார்டர் ரைட்டில் வந்து எனக்கு வந்து 1 பிக்சல் சாலிட் க்ரீனில் பார்டர் வேணும்னு வச்சுக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி அழகாக ஒரு பார்டர் வந்துடும். இதோ ஒரு நேவிகேஷன் மெனு மாதிரியே உங்களுக்கு இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகேங்களா? இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியும் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே இன்லைன் டிஸ்பிளே ஃப்ளக்ஸ்ன்னு இருக்குது. அதை வந்து நம்ம செப்பரேட் வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது ஒரு பெரிய கான்செப்ட். ஓகேங்களா? இப்போதைக்கு இது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்பேஸ். ஸோ ஒயிட் ஸ்பேஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த பேராகிராஃபில் போட்டு காட்டுறேன். இப்போ இந்த ஒயிட் ஸ்பேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது தேவையில்லாத ஸ்பேஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு ரிமூவ் பண்ணி இது பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? இந்த பேராகிராஃப் நீங்கள் பாருங்கள். இங்கே நான் வந்து உங்களுக்கு ஒயிட் ஸ்பேஸ் எடுத்து ஆட் பண்ணுறேன். சரிங்களா? இந்த பிரேக் ஸ்பேஸ் கொடுக்கும்போது இந்த தேவையில்லாத பிரேக்லாம் இதாகிட்டு உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் வந்து ரொம்ப ரேரான ஒரு ப்ராப்பர்ட்டி தான். இதுவும் அதிகம் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஸ்டைல். ஸோ இப்போ உங்களுக்கு நான் ஆல்ரெடி காமிச்ச மாதிரி இங்கே ஒரு யூஎல் போட்டோம் இல்லைங்களா? அந்த யூஎலுக்கு நான் எழுதுகிறேன். பாருங்கள் இது வந்து இந்த மாதிரி வந்துருச்சுங்களா? இப்போ நான் வந்து லிஸ்ட் ஸ்டைல் இங்கே பாருங்கள் எனக்கு சர்க்கிள் இப்போ அந்த சர்க்கிள் தான் டிஃபால்ட்டாக வருது. நான் டிசிம்பிள் கொடுக்குறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா 1 2 3 மாறிடுச்சு. லிஸ்ட் ஸ்டைல் இந்த மாதிரி நிறைய இருக்குது. நீங்கள் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். சர்க்கிள், டிசிமல்,
டிஸ்க்கு, இன்சைட், லோவர் ஆல்ஃபா, கிரீன் இந்த மாதிரி நிறைய இருக்குது. இது எல்லாத்தையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அடுத்ததாக பொசிஷன். ஸோ பொசிஷன் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 2 டிவ் போட்டு காட்டுறேன். ஓகேங்களா? அது என்ன பண்ணுறேன், இங்கே வந்து ஒரு டிவ் போட்டுக்கிறேன். டிவ், அதுக்குள்ளே இன்னொரு டிவ் போடுறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டிவ் பேர் வந்து கிளாஸ் பேரண்ட் டிவ்னு நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கிறேன். இந்த கிளாஸ் பேர் வந்து சைல்டு டிவ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதை நான் காப்பி பண்ணிட்டு போயிட்டு மேலே போட்டுக்கிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த பேரண்ட் டிவ் நான் என்ன பண்ணுறேன், ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்து உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக நான் பண்ணுறேன். கொடுத்துட்டு இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு ஹைட்டு ஒரு 200 பிக்சல், இதோட வித்து வந்து ஒரு 500 பிக்சல் அந்த மாதிரி கொடுக்குறேன். அது இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்துருச்சுங்களா? இப்போது இதோட சைல்டு டிவ் இருக்கு இல்லைங்களா, இதுக்குள்ளே இதை நான் காப்பி பண்ணிட்டு வந்து அதுக்கும் அதே மாதிரி ஒன்று எழுதிக்கிறேன். இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னாக்கா, சேம் இதுக்கும் அதே மாதிரி நான் அப்படியே காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். வித்து மட்டும் ஒரு 50 பிக்சல், ரெண்டுமே 50 பிக்சல் போட்டு பேக்ரவுண்ட் கலர் எல்லோன்னு கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒன்று. ஓகேங்களா? இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ இந்த பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த இதை வந்து நீங்கள் மூவ் பண்ணி இங்கே எங்கேயாவது வைக்கணும், இல்லை ஏதாவது ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்னும் போது என்ன பண்ணணும்னாக்கா, இந்த பேரண்ட் டிவ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேரண்ட் டிவ்க்கு வந்து பொசிஷன் ரிலேட்டிவ்னு கொடுக்கணும் நீங்கள். ஓகேங்களா? பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுத்துட்டு இதுக்குள்ளே இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்துட்டு இங்கே வந்து டாப்ல இருந்து நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் வேணாலும் வைக்கலாம். பர்சன்டேஜோ இல்லை பிக்சலோ என்ன வேணாலும் நீங்கள். இப்போ நான் வந்து ஒரு 50% அப்படின்னு நான் கொடுத்தேன்னா இந்த டாப்ல இருந்து 50%க்கு கீழே மூவ் ஆகிடும். ஓகேங்களா? அதே மாதிரி லெஃப்ட்ல இருந்தோ இல்லை ரைட்ல இருந்தோ எப்படி வேணும் கொடுக்கலாம் நீங்கள். நான் வந்து லெஃப்ட்ல இருந்து ஒரு 60%ன்னு நான் கொடுத்தேன்னா இங்கே பாருங்க இங்கே வந்துடும். ஒருவேளை இந்த அந்த பொசிஷன் ரிலேட்டிவ்ன்றது அந்த பேரண்ட்டுக்கு நான் போடாமல் விட்டு நான் பண்ணால் என்ன ஆகுனாக்கா, இந்த இந்த என்டையர் கண்டென்ட் இந்த பாடி டேக் இல்லைங்களா, அதை வந்து பேரண்ட்டாக எடுத்துக்கும். ஓகேங்களா? இந்த டிவுக்கு பதிலாக இந்த பாடி டேக் வந்து பேரண்ட்டாக எடுத்துக்கிட்டு இதிலேருந்து வந்து உங்களுக்கு லெஃப்ட்லேருந்து இவ்வளோ டாப்லேருந்து இவ்வளோன்னு வந்து உட்காந்துக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் வந்து இங்கே வந்து பொசிஷன் ரிலேட்டிவ் நம்ம போடுறோம். ஓகே. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன் ரிலேட்டிவ் அண்டு இப்போ நம்ம பொசிஷன் ரிலேட்டிவ்னா என்னென்னு தெரிஞ்சிருச்சு, அப்சல்யூட்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ ஒருவேளை நீங்கள் வந்து இந்த பொசிஷன் ரிலேட்டிவ்னு பண்ணிவிட்டு கொஞ்சம் மாற்றணுனாலும் மாற்றலாம். டாப்பில் ஒரு 100 பிக்சல்னாக்கா இங்கே பாருங்கள் அந்த மாதிரி கீழே இருக்கிற அதுக்கு கீழே இருக்கிற மற்ற இதெல்லாம் அப்படி தான் இருக்கும். இந்த இது மட்டும் பொசிஷன் மாறி உங்களுக்கு வரும். தெரியுதுங்களா? ஸோ இதுதான் பொசிஷன் ரிலேட்டிவ், இது வந்து அப்சல்யூட். அடுத்தது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொசிஷன் வந்து ஃபிக்ஸ்டுன்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து நான் இன்னொரு இது ஒன்று போட்டுக்கிறேன். ஒரு டிவ் போடுறேங்க. இது சும்மா எல்லா டைமும் கிளாஸ் யூஸ் பண்ணுறோம், ஒரு டைம் ஐடி யூஸ் பண்ணுவோம். ஃபிக்ஸ்டு அப்படின்னு போடுறேன், ஃபிக்ஸ்டுன்னு போடுறேன். ஐடினா நம்ம ஹேஷ்டாக் யூஸ் பண்ணணும். ஸோ இதுக்கும் நான் அதே மாதிரி பண்ணுறேன். பேக்ரவுண்ட் கலர் வந்து இப்போ நம்ம ரெட்டு போட்டுக்குவோம். ரெட்டு பொசிஷன் வந்து டாப்லேருந்து 50, லெஃப்ட்லேருந்து 60. ஓகே. இது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பொசிஷன் இதுக்கு ரிலேட்டிவ் அப்சல்யூட் பார்த்தாச்சு. இது வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ்டு பார்க்கும். பார்த்தீங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், நீங்கள் ஸ்க்ரால் பண்ணாலும் அதே இடத்துல ஃபிக்ஸடாக இருக்கும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன் ஃபிக்ஸ்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ பொசிஷன் இப்போ நான் வந்து இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இதுவும் பாருங்கள் கிட்டத்தட்ட அதே பொசிஷனில் தான் இருக்குது. ஆனால் இது வந்து அப்சல்யூட்டாக இருக்குது. ரெண்டுக்கு இருக்கிற டிஃப்ரெண்ட் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இது வந்து இங்கேயே நிற்கிது. உங்களுக்கு தெரியுதுங்களா? இது நம்ம ஸ்க்ரால் பண்ணும்போது அது அப்படியே போயிடுது. ஆனால் இது இந்த அந்த எல்லோ. ஓகேங்களா? அந்த கலர் வேணால் நான் க்ரீனாக உங்களுக்கு மாற்றுறேன்.
இங்க பாருங்க. நான் வேணா கொஞ்சம் 55% பண்ணிக்கிறேன். பாருங்க. இந்த கிரீன் கலர் இருக்குங்களா? அது நம்ம பொசிஷன் அப்சல்யூட் குடுத்துருக்கோம். அது இங்கேயே நிக்குது. இது வந்து ஃபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரெட் குடுத்துருக்கோம். அது ஃபிக்ஸட் குடுத்துருக்கோம். ஓகேங்களா? நீங்க இப்ப ஸ்க்ரால் பண்ணும்போது, இந்த பொசிஷன் அப்சல்யூட் குடுத்துருக்கிறது என்ன ஆகும்னாக்கா, அது ஸ்க்ரால் ஆகி போயிட்டே இருக்கும். ஆனா, இந்த ஃபிக்ஸ்டு குடுத்துருக்கிறது அது அதே இடத்துல தான் நிக்கும். ஓகேங்களா? ஸோ இத வந்து எந்த மாதிரியான இடத்துல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்ப இந்த பேக் டூ டாப் ஸ்க்ரால்லாம் இருக்கு இல்லைங்களா? எக்ஸாம்பிளுக்கு எப்படி இருக்கும்னாக்கா, ரைட்ல இருந்து ஒரு 10 பிக்சல், பாட்டம்ல இருந்து 10 பிக்சல். இந்த மாரி இருக்கும். நீங்க பார்த்துருப்பீங்க. இப்ப இத கிளிக் பண்ணீங்கன்னா, சொய்யின்னு மேல போற மாரி இருக்கும். அந்த மாரி இடத்துக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இல்ல வேற ஏதாவது வைக்கணும். ஒரு WhatsApp ஐகானு, இல்ல ஏதாவது ஒரு சோசியல் மீடியா ஐகான் அப்படியே அதே இடத்துலயே இருக்கணும். வெப்சைட் ஸ்க்ரால் பண்ணாலும் அப்படின்னும்போது, அந்த மாரி இடத்துலயும் வைப்பாங்க. அது மாரி. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, டிஸ்ப்ளே பொசிஷன் பத்தி இப்ப நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, மீடியா கொரீஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? மீடியா கொரீஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரெஸ்பான்சிவ். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு இந்த இதில காட்டுறேன் பாருங்க. ஒரு டெஸ்க்டாப்னா, நான் இது வந்து ஒரு அப்ராக்ஸிமேட்டான ஒரு இதுதான் இது. ஒரு மோஸ்ட்லி இந்த மாரி தான் யூஸ் பண்ணுவாங்க. இன்னும் ஒரு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான டிவைஸ டார்கெட் பண்ணும்போது, இன்னும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இந்த வித்தெல்லாம் மாத்தி பண்ணுவாங்க. ஸோ இப்ப எக்ஸாம்பிளுக்கு இங்க பாருங்க. நம்மகிட்ட வந்து இப்போ ஒரு 3 டிவைஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒண்ணு டெஸ்க்டாப் இருக்கு, டேப்லெட் இருக்குது, அப்புறம் மொபைல் ஃபோன் இருக்கு. ஓகேங்களா? இப்ப நீங்க இதுக்கு வந்து நாங்க டிசைன் பண்ணும்போது, இந்த மாரி மீடியா கோர் யூஸ் பண்ணி தான் நீங்க வந்து டிசைன் எழுதணும். ஓகேங்களா? ஸோ இப்ப இதில போட்டிருக்காங்க பாருங்க. மினிமம் விட்த் வந்து பார்த்தீங்கன்னா, 1024 பிக்சலு. இதில வந்து பார்த்தீங்கன்னா, டேப்லெட் பார்த்தீங்கன்னாக்கா 768லேருந்து 1023 வரைக்கும் இந்த கேப்ல இருக்கிறது எல்லாம் இதில அஃபெக்ட் ஆகணும். ஸ்மார்ட் ஃபோன்னாக்கா இந்த மாரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்படி எழுதுறது அப்படின்னு நான் உங்களுக்கு இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன், உங்களுக்கு பேக்கிரவுண்ட் கலர மட்டும் நான் மாத்தி காட்டுறேன். ஓகேங்களா? அதுக்கு ஃபர்ஸ்ட்டு இந்த இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, @மீடியா ஸ்க்ரீன் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? மீடியா ஸ்க்ரீன் இங்க ஒரு ஸ்பேஸ் விட்டு போட்டுக்கிட்டு, இந்த மாரி சிம்பிள்குள்ள ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, மேக்ஸ் விட்த் 1024 பிக்சல் அப்படின்னு போட்டுக்கிறேன். அத உங்களுக்கு ஃபுல் விட்த் பண்ணி காட்டுறேன். அப்பதான் உங்களுக்கு தெரியும். ம். பாருங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் உங்களுக்கு ஒரு கமாண்ட் லைன் இப்போ எப்படி HTMLல கமாண்ட் லைன் யூஸ் பண்றோமோ, CSSலயும் அதே மாரி இருக்குது கமாண்ட் லைன். இதுதான் கமாண்ட் லைன். ஓகேங்களா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இது எதுக்காகதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, டெஸ்க்டாப் ஸ்க்ரீன் ஸ்டைல். ஓகேங்களா? இந்த மாரி அதாவது சாரி நாட் மேக்ஸ் வித் மினிமம் வித். மினிமம் வித் வந்து பார்த்தீங்கன்னா 1024. 1024லேருந்து அதுக்கு மேல போக போக இருக்கிற எல்லா ஸ்க்ரீனுக்கும், இங்க நம்ம என்ன ஸ்டைல் எழுதுறோமோ, அது வந்து அஃபெக்ட் ஆகணும் அப்படின்னு நம்ம எழுதுறோம். ஓகேங்களா? நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்றேன், பாடி, பேக்கிரவுண்ட் கலர், ரெட் அப்படின்னு போடுறேன். நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து மானிட்டர் லைக் பெரிய பெரிய லேப்டாப் சைஸ் பெரிய ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது ரெட் கலர்ல இருக்கும் பேக்கிரவுண்ட் கலர், பாடியோட பேக்கிரவுண்ட் கலர். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ இதே மாரி நான் அடுத்ததுக்கு எழுதுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, டேப்லெட்டுக்கு இப்ப எழுதுறோம். டேப்லெட்டுக்கும் அப்படிதான் @மீடியா ஸ்க்ரீன் அண்ட் மினிமம் விட்த். செவன் 768 பிக்சல். ஓகேங்களா? அண்டு மேக்ஸ் விட்த். நீங்க ஏதாவது 1 மட்டும் கூட எழுதலாம். இல்ல 2மே கூட எழுதலாம். அது உங்களுக்கு என்ன மாரி வேணுமோ அந்த மாரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். 1023 பிக்சல். ஸோ இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? இங்க வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் 1024 அதுக்கு மேல இருக்கிறதெல்லாம் இந்த இதாகும். 1023லேருந்து 768 பிக்சல் விட்த் இருக்கிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இது ஒர்க் ஆகும். ஸோ அத நான் என்ன பண்றேன், இத காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிட்டு, இப்போ வந்து கிரீனா மாத்திக்கிறேன். அதாவது டேப்லெட் இதில வியூல இருக்கும்போது கிரீனா இருக்கும். ஸோ அதனால இதையே நான் காப்பி பண்ணிட்டு வந்து இங்க போட்டுக்கிறேன். மீடியா ஸ்க்ரீன் அண்டு இந்த மின் விட்த் இங்க தேவையில்ல. ஓகேங்களா? அதனால இந்த எல்லாமே எடுத்துரலாம். மேக்ஸிமம் விட்த் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ இருக்கணும்? 767 பிக்சல் இருக்கணும் மேக்ஸிமம். இங்க வரும்போது நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா, கலர சேஞ்ச் பண்ணலாம். என்ன கலர் சேஞ்ச் பண்ணலாம்?
ப்ளூவாக பண்ணிக்குவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இந்த இதை காட்டுறேன் உங்களுக்கு அந்த பேஜை. இப்போ பாருங்கள், இந்த பேக்ரவுண்ட் கலர் ஃபுல்லாக ரெட்டில் இருக்குது. உங்களுக்கு தெரியுதுங்களா? இப்போது இதை நான் சின்னது பண்ணுறேன் பாருங்கள். இதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இன்ஸ்பெக்டில் போயிட்டு இந்த இது இருக்கு இல்லைங்களா, இதை நான் வந்து கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரெஸ்பான்சிவ் மாதிரி மாறிடும். இதை கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். இங்கே வந்து நான் ரெஸ்பான்சிவ்னு இருக்குங்க, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள். இப்போது இங்கே பாருங்கள் 1994 இருக்குது. இந்த வித்தில் இருக்கும்போது பேக்ரவுண்ட் கலர் பாருங்கள் ரெட்டில் இருக்குது. இதை அப்படியே நான் சின்னது பண்ணுறேன் பாருங்கள். 1020 பாருங்கள், 1023 பண்ணுறேன். 1024 இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட்டில் இருக்குது. பாருங்கள், இது பாருங்கள் இப்போ க்ரீனாக மாறிடுச்சு. ஓகேங்களா? 1023ல் இதே மாதிரி நீங்கள் என்ன சின்னது பண்ணிட்டு வந்து 767 வரும்போது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலராக மாறிடுச்சு. உங்களுக்கு தெரியுதுங்களா? சரிங்களா? இப்படி தான் வந்து மீடியா கொரி வந்து எழுதுவாங்க. ஓகேங்களா? நீங்கள் என்ன ஸ்டைலில் யூஸ் பண்ண போகிறீங்களோ அது வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து மாறும். பாருங்கள், தெரியுதுங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீடியா கொரி. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சிஎஸ்எஸ் கோட் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும். ஒரு டைம் பார்த்துட்டு விட்டீங்கனாலும் உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. நிறைய வெப்சைட் க்ரியேட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.